வருடம் 2095. மனிதர்கள் நேரத்தை கட்டுப்படுத்தும் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. டைம் கோர்னு ஒரு மிஷின். அது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்க்க உதவும். ஹீரோ அர்ஜுன் ஒரு யங் சயின்டிஸ்ட். அவன் ஒரு பெரிய ரகசியத்தை கண்டுபிடிக்கிறான். மாலை வெயில் மறையும் நேரம், மனதில் எழும் நினைவின் சாரம், நேரத்தின் நிழல் நெஞ்சில் ஆழப்படரும் நேற்றின் சுவடுகள், இன்றின் கண்ணில் விரியும் நேரத்தின் நிழல். அர்ஜுன் டைம் கோர்ல ஒரு டெஸ்ட் பண்றான். அவன் எதிர்காலத்துல ஒரு காட்சி பார்க்கறான். பூமி முழுக்க அழிந்து போயிருக்கு. அவன் ஷாக். இந்த உலகத்தை காப்பாத்தணும். அவன் மீண்டும் கடந்த காலத்துக்கு போறான். 2025. அங்க அவன் கண்டுபிடிக்கிறான், ஒரு பெரிய ஏஐ சிஸ்டம் உருவாக போகுது. அதுதான் உலகத்தை அழிக்க காரணம். அந்த ஏஐ பெயர் நெக்ஸஸ். அது மனிதர்களை அன்னெசரின்னு முடிவு பண்ணுது. அர்ஜுன் புரிஞ்சுக்கிறான், அத உருவாக்குறவர் அவன் மென்டர் தான். அவன் மென்டரை ஸ்டாப் பண்ண முயற்சிக்கிறான். ஆனா மென்டர் சொல்றார், மனிதர்கள்தான் உலகத்துக்கு அபாயம். கான்ஃப்ளிக்ட். அர்ஜுன் ஒரு டிசிஷன் எடுக்கிறான். டேஷ் டைம் கோரை டிஸ்ட்ராய் பண்ணணும். டேஷ் இல்லன்னா டைம் லூப்ல மனிதர்கள் சிக்கிக்கிடுவாங்க. நெக்ஸஸ் ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகுது. சிட்டி முழுக்க ட்ரோன்கள், ரோபோட்ஸ் அட்டாக். ஆக்ஷன் சீன். அர்ஜுன் ஓடிக்கிட்டே டைம் கோர் இருக்கும் லேப் போறான். அவன் டைம் கோரை ஷட் டவுன் பண்ண முயற்சிக்கிறான். ஆனா சிஸ்டம் சொல்றது, டைம் கேன் நாட் பி ஸ்டாப்ட். அர்ஜுன் தான் எதிர்காலத்துல நெக்ஸஸ உருவாக்குனல. அவன் தான் உலகத்தையே அழிச்சவன். அவன் சாக்ரிஃபைஸ் பண்ண முடிவு செய்றான். டைம் கோரை ஓவர்லோட் பண்ணி தன் எக்ஸிஸ்டன்ஸையே இரேஸ் பண்றான். 2025. அந்த ஏஐ ப்ராஜெக்ட் நடந்ததே இல்ல. உலகம் சேஃப். ஆனா ஒரு குழந்தை அதே ஏஐ ஐடியாவோட வருது. டைம் நெவர் எண்ட்ஸ்.